வணக்கம். சிவகாமியின் சபதம் பகுதி 110. நம்ம சிவகாமி அம்மையார் நாகநந்தி காலில் விழுந்து, சுவாமி நீங்க தான் என்ன காப்பாத்தணும், ஏழை சிற்பியோட பொண்ணு சிவகாமி உங்ககிட்ட அனாதையா வந்து நிக்கிறா, நீங்க தான் தயவு கூர்ந்து என்ன காப்பாத்தணும் அப்படின்னு கெஞ்சி கேக்குறாங்க. உனக்கு நாகநந்தி, சிவகாமி என்னது இது, நீ குமார் சக்கரவர்த்தியோட மனைவியாக போற, நம்ம நாட்டுக்கே ராணியாக போற, மாமன்னர் மகேந்திர பல்லவரோட மருமகளாக போற, நீ போய் அனாதைன்னு சொல்றதா? அதோட காவி ட்ரெஸ் போட்டிருக்க, நான் அப்படிமா உன்னை காப்பாத்த முடியும்? சுவாமி நீங்க மனசு வச்சா கண்டிப்பா முடியும் சுவாமி. சரி உன் அப்பா எங்க, அது கூட கேளுங்க அப்படின்னு அந்த தளபதியை காமிக்காங்க. அப்ப அந்த தளபதி நாகநந்தி பக்கத்து வராரு. அந்த தளபதிக்கு நாகநந்தியை பிடிக்காது. புலிகேசி வாதாபில நாகநந்திக்கு மரியாதை பண்றது நிறைய பேருக்கு பிடிக்காது. அதுல அந்த தளபதியும் ஒருத்தர். இருந்தாலும் பொத்தம் சரணம் கச்சாமி அப்படின்னு சொல்ற உடனே அதுக்கு நாகநந்தி, சரி நீங்க ஏன் இவங்களை கொண்டு போய் இந்த பொண்ணை கொண்டு போறீங்க? அரசரோட கட்டளை, அதான் கொண்டு போறோம். அரசர்கிட்ட நான் பேசிக்கிறேன், அவர் இங்க இல்ல, அதான் நான் பேசுறேன்னு சொல்றேன்ல. ஓ நீங்களும் வாதாபிக்கு வர போறீங்களா? நான் எதுக்காக வாதாபிக்கு வரணும்? அரசரே இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டுல பார்த்தா பொய் அவர் இந்த நேரத்துக்கு வடபண்ணி நதிக்கரையை தாண்டி போயிட்டு இருப்பாரு. சிவகாமி கவலைப்படாத, உன்னை எப்படியாலும் நான் காப்பாத்துவேன். ஆனா நீ இப்ப இவங்க கூட போ, நீ நாட்டியார தானே, அதனால உன் கால் ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கும், நீ ரொம்ப தூரம் நடக்கலாம்ல. சுவாமி எனக்கு என்ன ஆனாலும் பிரச்சனையே இல்லை, நீங்க உங்க ஃப்ரெண்டு ஆயினர் கண்டிப்பா காப்பாத்தியே தீரணும். ஆமா இந்த பொண்ணோட அப்பா எங்க? அதான் அப்பளே அரசர் கட்டளைன்னு சொன்னேன், அரசர் கட்டளையிட்டு இருக்காரு. எல்லா சிற்பியோட ஒரு கை ஒரு காலை வெட்டி எரிய சொல்லியிருக்காரு. அதுலயும் அந்த ஆயினர் மகா சிற்பியாச்சே, அதான் 2 கையும் 2 காலையும் வெட்டி அனுப்ப சொல்றேன். அங்க ஒரு பெரிய ஒரு பாறை தெரியுதா, அதுக்கு மேல இருந்தா வெட்டி உருட்டி விட சொல்லியிருக்கேன். ஏன்னா அப்படி இருந்தானே காஞ்சி கோட்டையில இருந்து பார்க்க தெரியும். உன்னை இதை கேட்ட சிவகாமியமா திரும்பி அழுறாங்க. உன்னே புத்த பிஷு, சிவகாமி கவலைப்படாத, நான் கண்டிப்பா உங்க அப்பாவை காப்பாத்துவேன், நீ தைரியமா இவங்க கூட போ அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுக்கு அந்த தளபதி, பெண்ணே அவர் சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்காத, ஒழுங்கா எங்க கூட வந்துரு அப்படின்னு சொல்றாரு. நன்றி, வணக்கம்.